கழுத. சொல்டா. போன வாட்டி அவன் கழுதையாகத்தான், இந்த வாட்டி யார் கழுதையாக போறான்னு தெரியல. என்னது யாரு கழுதையாக போறோம் தெரியலையா? நாங்க சேனா ஒன்னே கழுதையாக போறோம். சரி சரி சரி. நாளைக்கு அந்த இருவான் ஆக்கிடுவோம். இது சொல்லிடுவோம் ஒன்றும் இல்லை. சரி இரு நான் கூப்பிட்றேன். கொஞ்சம் ஃபோனில் பிஸி ஆகிட்டேன். ஆரம்பிக்கலாமா? என்ன மச்சான் ரிங்டோன்லாம் பலமா இருக்கு, என்ன கதை? அதான் அவங்க அண்ணன் அரசியல் பண்ணிட்டாங்கல்ல, அதான் பாட்டு வச்சிருக்கான். ஓ அப்படி வரீங்களோ? சரிதான். அதுக்கு என்ன இப்போ வரப்போகிற அளவுக்குலாம் நீ யாருக்கு முடிச்சு ஓட்டு போட போகிற? நம்ம எப்போ நோட்டா தான். நீ யாருக்கு மச்சா ஓட்டு போடுவ? நம்ம ஓட்டு வந்து நம்ம கிட்ட அம்பி யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட தான் மச்சான் நம்ம ஓட்டு. கரன்சியா? நோ 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 நோ, இட்ஸ் பிளாக் கரன்சி. அம்மா நீ யாருக்கு ஓட்டு போட போற? எனக்கு இந்த ஆட்சியே பிடிச்சிருக்குப்பா. மாசம் மாசம் 1000 ரூபாய் பணம் தராங்க, படிக்கிறதுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்றாங்க. ஏன் ஓட்டு இவங்களுக்கு தான். சரி எங்கிட்டெல்லாம் கேக்குற, நீ யாருக்கு ஓட்டு போட போற? இது வரைக்கும் வந்தவங்க வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் ஆகணும். என்னாங்களும் எங்கள் அண்ணனை தான் ஓட்டு போடும். நீங்களே சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு போடுங்க இந்த வருஷம்? போறீங்க ஓட்டா இந்த தடவையா? நம்ம யாருக்கு ஓட்டு போட்டா என்ன நடக்க போகுது? நம்ம உழைச்சாதனையா நமக்கு சாப்பாடே கிடைக்க போகுது. டீ எடுத்து குடிங்க, ஆறிடும். அத்தை சொன்னது கரெக்டு தான். ஆனால் நம்ம வாங்குற ₹1 ஷாம்புலேருந்து எல்லா பொருளுக்கும் எங்கள் வரி கட்டி தான் வாங்கிட்டு இருக்கோம். அந்த வரி பணத்தை தான் மகளிர் தொகைன்னு மாதம் 1000 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. நீ கூட சொன்னில உனக்கு 1000 ரூபா தாராங்க உன் படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகுதுன்னு. அது ஒரு வேளை சோறு இல்லாதவங்களுக்கு யூஸாக இருக்கும். ஆனால் இங்கே எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்? இதே 1000 ரூபா நம்பி இருக்க முடியுமா எல்லாரும்? அப்போ உன் அண்ணன் வந்தால் எல்லாம் மாறிடுமா? ஆமாம், இப்போ இருக்கிறத விட கண்டிப்பாக பல மடங்கு மாறிடும். மச்சான் நான் சொல்ற கேளு, இங்க புதுசா வர்றவங்க யாருமே ஆட்சி பிடிக்க முடியாது, பிடிக்கவும் விட மாட்டாங்க. இப்போ சரிதான். ஆனால் எல்லாரும் இப்படி நினச்சி ஓட்டு போட்டால் மாற்றம் எங்கே இருந்தால் வரும்? இந்த ஜென்ரேஷனில் நம்மளே மாற்றத்தை கொண்டு வரலன்னா இதுக்கப்புறம் மாற்றத்தை யாரை தான் கொண்டு வர போகிறோம்? ஓட்டு போட்டாச்சா? போட்ட மச்சான். யாருக்கு போட்ட மச்சான்? நீ சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டேன்.